என்னண்ணே ஆழ்ந்த சிந்தனை வரீங்க? எல்லாம் உன்னை பற்றி தான். என்ன? அது எப்படிடா எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து முடிக்கிற? என்னென்ன பேசுறீங்க? நான் நல்லது நினச்சி தான் எல்லாமே செய்கிறேன். நல்லது நினச்சேன். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சிடுற, சம்மந்தம் இல்லாமல் ஏன் தலை உருளுது. அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க, சார் ஒரு பக்கம் கத்துறான். நான் என்னென்ன செய்ய முடியும்? நான் எதுவுமே பேசலனாலும் அம்மா அண்ணியை கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. காரணமா வேணும்? சும்மா இருறா. இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ வேற அவசரம் கொடுக்க மாதிரி எதையாவது இழுத்து விட்டுக்கிட்டு. நான் சொல்றதை கேளு. சொல்லுங்க. இனிமே எந்த விஷயத்திலையும் தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. அப்புறம் ஒரு விஷயம் பேசணும் அவன்கிட்ட. சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை. லாரி ஆஃபீஸு காய்கறி கடை ரெண்டுத்தையும் பார்த்துக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. சமயத்தில் திணறி போகிறேன். அதனால் நீ என் கூட வந்து இருந்தீங்கன்னா உனக்கும் பிஸ்னஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், எனக்கும் ஒத்தாசையாக இருக்கும். என்ன சொல்கிற? வரதை பற்றி இல்லை. என்ன யோசிக்கிற? இல்லை, உங்களுக்கே சிரமமான வேலைங்கிறீங்க. நான் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. 2 நாளில் கற்றுக் கொடுத்துட போகிறேன். இல்லை, கற்றுக் கொடுப்பீங்க, நானும் கற்றுக்குவேன். அதுக்கு இல்லை, ஓப்பனாக சொல்கிறேனே, உங்கள் பிஸ்னஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. வர ஆரம்பித்தா இன்ட்ரெஸ்ட் தன்னால் வரேன்டா. அப்படி இல்லைண்ணே, ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னா முழுமையாக அதில் ஈடுபாடு வேணும். அதான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் கோச்சிக்கலன்னா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. போஸ் என்ன வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்குவாருன்னு. இப்போ தான் சொன்னேன், அவசரம் கொடுக்க மாதிரி எதையாவது இழுத்து விட்டுக்காதேன்னு. அதுக்குள்ள புத்தியை காமிச்சிட்டியா? அவனெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டா அவ்வளோதான், ஏன் நிம்மதி காலியாயிடும். அறிவு கேட்டத்தனமா எதையாவது சொல்லாதடா. கொஞ்சம் பாப்பா செல்வம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். என்ன மாணிக்கம், செல்வத்தை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்த, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்கய்யா, 2 பிஸ்னஸையும் பார்த்துக்கிறது சிரமமாக இருக்கு. நீ வந்து ஒத்தாசையாருன்னு சொன்ன, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறான். என்னப்பா இந்த சின்ன வயசுல இப்படிலாம் பேசிக்கிட்டு? எந்த வேலையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தன்னால் பழகிட போகுது. அதானே புத்திசாலித்தனம். இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையப்பா. இல்லை, கஷ்டத்துக்கு இல்லை சார், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியாவா இருக்கேன்னு பார்த்தேன். இந்த சால்ஜாப்லாம் வேணாம். 10 நாள் பழகினா எல்லா சம்பந்தமும் தெரிய போகுது. நல்லா சொல்லுங்கய்யா. இந்த பாரு, இந்த மாதிரி சும்மா இருந்தேன்னு வச்சுக்க, உடம்பு பின்னாடி வளையாது. உன் அண்ணன் சொல்ற மாதிரி முதல்ல அந்த வேலைக்கு வந்து சேரு. சரிங்க சார், ஒரு 2 நாள் பொறுத்து சேரலாமா? 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, நல்ல நாளா பார்த்து வந்து சேரு. சரியா? சரிங்க சார், வரேங்க சார். போயிட்டு வா. மாணிக்கம், நான் உள்ள இருக்கேன். சரிங்க. அண்ணே. என்னடா? செல்வம் நல்லா படிச்சிருக்காப்ல, அவரை கொண்டு வந்து காய்கறி கடையிலும் லாரி ஆஃபீஸ்லையும் வேலை செய்ய சொல்கிறீங்க. அவன் படித்த படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி வேறு லைனில் போகலாம்ல. என்ன சொல்ல வர? நீங்கள் ஏதாவது ஒன்று முழுசாக பார்த்துங்க, நான் ஒன்று பார்த்துக்கிறேன். அது காய்கறி கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, லாரி ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. சுந்தர ஐயா கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் கேட்டுப்பார். இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத யோசனை எல்லாம்? உனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, அதை தாண்டி எல்லாம் ஆசைப்படாத. புரியுதா? உன்னை முழுசா நம்பியெல்லாம் உன்கிட்ட ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ஒப்படைக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. இதை பாருங்க, மார்க்கெட்டில் கடை வாங்கணுன்ற ஐடியாவே நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். அதை விட்டுட்டு என்னென்னமா பேசுறீங்க? ஏன் எனக்காக இந்த ஒரு நல்லதை பண்ணக்கூடாதா? பழனி, ஆட்டுக்கு வால் அளவோடு இருக்கணும், அதே மாதிரி தான் ஆசையும் அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும். இதை பாருங்க, நான் சொல்றத ஹாய் விஜய். ஐயோ, என்னது இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன், நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நல்ல செய்தியா? வாங்க. என்னங்க நீங்க? டாக்டர் வேற இருக்காரு, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் திட்டுவாரு. சீக்கிரம் கிளம்புங்க. நான் ரொம்ப முக்கியமான மேட்டரா வந்திருக்கேன் விஜய். சரி, என்ன விஷயம் சொல்லிட்டு முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்புறதா? முடியவே முடியாது, நீ என் கூட வந்தா தான் நான் போவேன். என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லுங்க. ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களே. அப்படியா? உன்னை பாக்குறதுக்காக 2 பேர் வெயிட்டிங். இந்த கெட்டப் ஓகே, சீக்கிரம் வா, பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டர் இருக்காரே. அவரோட கிளினிக்ல அவர் இருக்கத்தான் செய்வாரு. இருக்கட்டும், நீ சீக்கிரம் போய் ஏதாவது ஒரு கதை அடிச்சுட்டு ஓடி வா, நான் தெருமுனையில வெயிட் பண்றேன். ஓகே? சரி, சீக்கிரம் வா. வா விஜய், என்ன விஷயம்?
டாக்டர் கொஞ்சம் அவசரமா வெளில போகணும், அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். என்ன மேட்ரு? இப்போ எதுக்கு வெளியே போனோம்? அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதான். வெரி குட் வெரி குட். உங்க அப்பா ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு? வேற எதுவும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை, ரொட்டீன் செக்அப் பண்ணுன்னு சொன்னாங்க, அதான். நான் ஒரு மடையன். அன்னைக்கு உங்க அப்பா விஷயமா அந்த டாக்டர் கிட்ட ஃபோன்ல பேசுறதோட சரி. அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு கர்டசி கூட ஃபோன் பண்ணல. இப்போ ஃபோன் பண்ணிடுறேன். டாக்டர் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதான் சொன்னேனம்மா, இது சும்மா ஒரு கர்டசி கால். ஹலோ டாக்டர், நான் சிவா பேசுறேன் டாக்டர். எந்த டாக்டரா? டேய், நான் டாக்டர் சிவா பேசுறேன்டா. என்னது, நானும் டாக்டராவா? ஏன்டா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரா டாக்டர் கூப்பிடுறது அவ்வளோ பெரிய தப்பா? ஓ ஐம் சாரி, ராங் நம்பரா? நான் ரேட்டை தான் சார் போட்டேன், அது ராங்கா போயிடுச்சு. அது ஏன் நீங்கள் இவ்வளோ ராங்கா திட்டுறீங்க? ஃபோனை வச்சிருங்க. அதுக்கே சார் இவ்வளோ கண்டுபிடிலாம் திட்டுறீங்க, நானே வச்சிடுறேன். ஏம்மா, ஃபோனில் ராங் நம்பர் போகிறது அவ்வளோ பெரிய தப்பான காரியமா? எவனோ ஒருத்தன் நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு விழுறான். இது ஏடா கூடமான நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டேன் போல இருக்குது. என்ன சிரிப்பு? இப்போ எதுக்கு சிரிப்பு? உனக்கு பர்மிஷன் கிராண்டட், கெட் அவுட். நான் தான் இளங்கோட அம்மா. 10 மாசம் அவனை சுமந்து பெத்தவ. இவரு அவன் அப்பா. வணக்கம். இருக்கட்டுமா? பரவாயில்ல. எழுந்துரு. அடடே, முழுசா சொல்றதுக்குள்ள கால்ல விழுந்துட்டியே. என்னது, என்ன சொல்றீங்க? அது வந்து முழுசா ஒண்ணு அறிமுகப்படுத்துறதுக்குள்ள நீ கால்ல விழுந்துட்டியேன்னு சொல்ல வராங்க இல்லையா அத்தை? சும்மா சொல்லக்கூடாதுடா, லட்சணமா லட்டு மாதிரி இருக்கா. அப்பா, தேவையானதை மட்டும் பேசுங்க, அதை விட்டுட்டு லட்டு கிட்டுன்னுட்டு. உங்க அப்பாவுக்கு எப்பவுமே விவஸ்தா கம்மி. எங்க எதை கவனிக்கிறதுன்னு தெரியாது. சரி சரி, உட்காருங்க. உட்காருமா. ஏம்மா விஜி, உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா நில வீடு வாங்கி விற்கிறது, பத்திரம் எழுதி தரது, ரெஜிஸ்ட்ரேஷன் கவனிக்கிறதெல்லாம். அப்படியே? இளங்கோ உங்க குடும்பத்தை பத்தி ஓரளவு சொல்லியிருக்கான். எங்க குடும்ப அந்தஸ்துக்கும் இளங்கோவோட பர்சனாலிட்டிக்கும் பெரிய பெரிய குடும்பத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா அவன் உன் மேல பிரிய வச்சுட்டான். கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்கான். இங்க பாருமா விஜய், எங்களுக்கு இவனுக்கு எப்பதான் கல்யாணம் முடிப்போமோன்னு இருக்கு. ஆமாம்மா, நீ ஒரு வார்த்தை சொன்னா நானும் இவரும் உங்க வீட்டுக்கு நேரா வந்து பொண்ணு கேட்கலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அதுவும் இல்லாம உடனடியா கல்யாணம் பண்ற நிலைமையில எங்க குடும்பமும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. அதனால இப்ப எதுவும் முடியாதுமா. நான் இதை அவர்கிட்ட சொல்லிட்டேனே. அது எப்படிம்மா? இவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? உங்க குடும்பத்துல 1000 சூழ்நிலை இருக்கும். அதுக்காகலாம் நாங்க காத்துட்டு இருக்க முடியுமா? அதானே, ஏதோ உன்னை விரும்பிட்டான்னு சொல்லி இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டோம். அதுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க முடியுமா என்ன? நான் எங்க குடும்ப சூழ்நிலையை சொன்னேன். எனக்கு மட்டும் இவரை உடனடியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா? நான் எங்க வீட்டை பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? அம்மா, நீங்களும் அவசரப்படுறீங்க. அதே சமயம் விஜய் சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. நானும் விஜயும் சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். இந்த விஷயம் விஜய் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். அவங்கவுங்க வீட்டுல அமைதியா இருந்துருவோம். விஜயோட அக்கா லீலா கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம். லீலா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பா கண்டிப்பா ஒத்துக்குவாருமா. அப்படியே ஒத்துக்காட்டியும் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா எங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுமே. சே, யோசனை சொல்றானா யோசனை? உன் யோசனையை கொண்டு போய் உடப்புல போடு. ஊர் உலகம் அறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலகாலத்துல ஒரு பிள்ளையை பத்து தாடானா போகாத ஊருக்கு வழி சொல்றியா? வேற என்னமா பண்ண சொல்ற? டேய், நீ விரும்புறேன்னு சொல்லி இந்த பொண்ணை கட்ட ஒத்துக்கிட்டோம். உடனே உன்னை கல்யாணம் கட்ட ஒத்துக்கிட்டா சரி. இல்லாட்டி நம்ம வழியே பாத்துக்கோண்டா. இப்ப கையில 7-8 ஜாதகம் இருக்கு. எல்லாமே வசதியான இடம். என்ன சொல்ற? விஜயை தவிர வேற எந்த பொண்ணையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. ஏண்டா நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறோம், நீ பிடிவாதம் பிடிக்கிறியா? இந்த பார், உன் மேல அவ்வளவு லவ் இருந்தா அந்த பொண்ணை வீட்டுல சொல்லி சீக்கிரமா கல்யாணம் கட்டிக்க சொல்றா. என்னம்மா, அவதான் அவளோட சூழ்நிலைய தெளிவா சொல்லிட்டாளே. அது நானும் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் அவளை லவ் பண்றதுல அர்த்தமே இல்லம்மா. இத பாரு, எங்க பேச்ச காதுல வாங்கிக்கலன்னா எங்க பிள்ளையா இருக்கிறதுலயும் அர்த்தம் இல்லடா. அதையும் தெரிஞ்சுக்க. இத பார், நான் முடிவா சொல்றேன். அவங்க வீட்டுல கேளு, ஒத்துக்கிட்டா சரி, இல்லைனா இவள மறந்துடு. ராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் உன்னை கட்டி வைக்கிறேன்டா. எந்த ராணி எனக்கு தேவையில்லை. கட்டினா நான் விஜயை தான் கட்டுவேன்.
இந்த விஷயத்துல தலையிட்டா பெத்தவங்களா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவேன். டேய் ஐயோ சொன்னா- என்னங்க வேணாம் கேட்ட விடுங்க. பயலே. என்னங்க அப்பா வாங்க. கையெல்லாம் மேல வைக்காதீங்க, மரியாதை கட்டுறோம். ஆமா டேய் ஐயோ வேணாங்க விடுறி. சொன்னா கேளுங்க. இந்த வார்த்தை சொன்னா பாத்தாடி இவன் பெத்தவங்கன்னு பார்க்காம கூட நம்மள தூக்கி எறிஞ்சிட்டான். நம்மள விட இந்த பொண்ணு உனக்கு பெருசா போயிட்டா. ஆமா, எனக்கு உங்க எல்லாரையும் விட விஜய் தான் முக்கியம். இப்ப என்னன்றீங்க? போடா என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போடா, போடா வெளியில. சும்மா கத்தாதீங்க, எனக்கு தெரியும். நான் போய்க்கிறேன், நீ வாமா. இளங்கோ என்னப்பா அது, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. போமா. அவனை ஏண்டி நிறுத்துற? அறுதல போய் கூப்பிடாத, போகட்டும். என்னங்க நீங்க எனக்காக எனக்காக உங்க அப்பா அம்மாட்ட இப்படி எல்லாம் சண்டை போடுறீங்க? பின்ன என்னம்மா, உன்னை மறக்க சொல்றாங்க, அது முடியுமா என்னால? என்னால எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. விஜய், கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. நீ மட்டும் நம்ம காதல ஸ்ட்ராங்கா இரு, வேற எவனோட தயவு எனக்கு தேவையில்லை. சரி சரி, இப்ப அழாத, தைரியமா இரு. இப்போ நான் அப்புறமா வந்து ஒன்னு பாக்குறேன். சரிங்க. யப்பா, நடிப்பு திலகமே. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பண்றியா? எது, நடிப்பியா அந்த பொண்ணியா? யோ, உன்னை நடிக்க சொல்லி கூட்டு வந்தா லட்டு கிட்ட நான் அந்த பொண்ணு கிட்ட என்னமோ ஜொல்லு விட்டுட்டு இருக்க. மாவனே அவ்வளவுதான், பேட்டா கட் பண்ணுவேன், ஜாகிரதையா இரு. கோவப்படாத மவனே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பாத்தியா, உன் உணர்ச்சியெல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ. என்னப்பா அது, ஆ? அந்த பொண்ணு சரியான தத்தியா இருக்கு. எங்க இருந்து தான் பிடிச்சிங்களோ? தத்தியா? எது, இப்ப போச்சு அந்த பொண்ணா? நீங்க வேற, அந்த பொண்ணு தத்தியா இருந்தா நான் ஏன் கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் நடிக்க செட்டப் பண்ணி கூட்டு வரேன்? தத்தியா தத்தி. மாமா வாங்க மாமா. எங்க வெளிய கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். மாமா இருக்காரா? இல்ல அப்பா வெளில போயிருக்காங்க. வீட்ல வேற யாரும்? லீலாக்கா இருக்காங்க, கூப்பிடவா? நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ. ம். பவானி, ஆ உங்க லீலாக்கா எங்க இருக்காங்க? கிணத்தடியில இருக்காங்க. நீ போ. ஹலோ. வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேங்க. உங்களை பார்த்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? ஊர்ல அம்மா மாமாவை ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. அதான் சத்தியமா அம்மா பேசினது தப்புதான். தயவு செஞ்சு யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. போஸ் மாமா கூட சொன்னாரு. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா என்னைக்கு எங்க குடும்பத்தை மதிச்சு நல்லபடியா நடத்திருக்காங்க. அதையெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேஜுக்கு நாங்க எப்போ வந்துட்டோம். விட்டு தள்ளுங்க. காஃபி போட்டு தரட்டுமா? பிளாக் காஃபியா? என்ன அமைதியாயிட்ட? இது பாரு லீலா, நம்ம 2 பேர் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என் விருப்பத்தை எங்க வீட்டுல நான் ஸ்ட்ராங்கா சொல்லத்தான் போறேன். அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அந்த ஆசையை நான் மெல்ல மெல்ல என் மனசுல இருந்து விலகிட்டேன். என்னாச்சு லீலா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. என்ன உங்களுக்கு கட்டி கொடுத்தா வரதட்சணையா எங்க குடும்ப மானத்தையில தர வேண்டி இருக்கும். அதை எப்படி எங்க அப்பா விட்டு கொடுப்பாரு? உறுதியை மறுத்துட்டாரு. அப்பா சொல்றது சரின்னுதான் எனக்கும் படுது. ஏன் அப்பாவோட முடிவுதான் என்னோட முடிவும். முடிவு பண்ணிட்டேன்னு இவ்வளவு சுலபமா சொல்ற? அதை நான் தாங்கிக்குவேன்னு எப்படி லீலா முடிவு பண்ண? நான் தாங்கிக்கலையா? அதே மாதிரிதான். விளையாடுற நீ? என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சுது? எங்க அம்மா புத்தி தெரிஞ்சதுதானே?
எங்க அம்மா மோசங்கிறதுக்கா நம்ம வாழ்க்கையை எதுக்கா பலி கொடுக்கணும்? உங்க அக்காவை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க எல்லாம் அனுபவிக்காத வேதனையா இல்ல அவமானமா? இதுக்கு மேல புதுசா எங்க அம்மா என்ன அவமானப்படுத்த முடியும்? இத பாருங்க, நான் என் அண்ணன் மாதிரி கிடையாது. எங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் மாடு மாதிரி தலையாட்டவும் மாட்டேன். ஒன்ன கல்யாணம் பண்ணி மருமகள்னா யாருன்னு என் அம்மாவுக்கும் பொண்டாட்டியை எப்படி வச்சு நடத்தணும்னு என் அண்ணனுக்கும் நான் காட்டத்தான் போறேன். தயவு செஞ்சு அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுத்து வாழ்க்கை முழுக்க நீ அழ வேண்டாம், நானும் அழ வேண்டாம். இது பாருங்க, ஆர்கியூ பண்ணி மனசை மாத்திக்கிற விஷயம் இல்ல இது. தயவு பண்ணி இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. அப்ப நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டும். நான் இதுல என்னோட சுயநலத்தை மட்டும் பார்க்க முடியாது. என் அப்பா, சரா அக்கா எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் பேசுறேன். விட்டுடுங்க.